கருவேப்பிலை வந்து பொடி செய்கிறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்குறேங்க. நல்லா நைட்டே அந்த இலையெல்லாம் ஆஞ்சி வச்சாச்சு. இப்போ நம்ம லைட்டாக எரிச்சட்டில் போட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் வதக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நமக்கு கொஞ்சம் லைட்டாக இருந்தால் போதும், ரொம்பவே வேண்டாம். வறுத்து எடுத்தாச்சுங்க. அடுத்து உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து ஆட் பண்ணியாச்சுங்க. லைட்டாக வறுக்கட்டும். அவ்வளோதாங்க, உளுந்து எடுத்துடலாம். ஒரு இந்தளவுக்கு வறுத்தா போதும். காஞ்ச மிளகா ஒரு 5-6 எடுத்துருக்கேங்க, போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 5-6 போட்டிருக்கேங்க. சூடு போக வறுத்துக்கலாங்க. பூண்டையே தட்டி வச்சாச்சுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். நிறையா வச்சுருக்கேங்க, அதான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சூடு பண்ணுறேன். அதனால் அந்த சூடு இருக்கும். பொடி ரெடி ஆகுங்க, கருவேப்பிலை பொடி. லைட்டாக சூடு பண்ணால் போதுங்க. நல்லா சூடாக இருக்கு. இது போதும் இந்த அளவுக்கு. வச்சு இது வந்து மாறக்கூடாதுங்க. மாறாமல் இருந்தால் தான் நல்ல அயன் சத்து இருக்கும். கருவேப்பிலை நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சது கருவேப்பிலை. அவ்வளோதாங்க, ரெண்டையும் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குங்க. பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. தோசைக்கு மேலே தூவி நல்லா சாப்பிட்லாங்க. ரொம்ப ஆரோக்கியமானது. மூடி வச்சுக்கலாம். மாவும் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. உள்ளே எடுத்து வச்சுக்கலாம்.